ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியல் சயின்ஸ்லேருந்து நடுவண் அரசு அந்த லெசனோட வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். நடுவண் அரசு அப்படின்னா வந்து 3 அங்கங்களை கொண்டது அப்படிம்பாங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அந்த நிர்வாகத்தில் யார் யார் வருவாங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு வந்து வருவாங்க. இதே சட்டமன்றம் அப்படின்னா வந்து நாடாளுமன்றம். அதில் 2 பிரிவு இருக்குது. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னா லோக்சபா அப்படின்னா வந்து மக்களவை சொல்கிறாங்க. ராஜ்யசபா அப்படின்னா வந்து மாநிலங்களவை வந்து சொல்கிறாங்க. ராஜ்யசபாவில் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 250 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அதில் 238 உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மாநில சட்டமன்றங்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதில் 12 உறுப்பினர்கள், அந்த 238 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ரிமைனிங் 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறார். அடுத்து பாருங்கள், மக்களவை அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து 552 உறுப்பினர்கள் வரையும் இருக்கலாம் அப்படிம்பாங்க. அதில் நமக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா வந்து 543 உறுப்பினர்கள். அதில் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து என்ன குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து 545, மேக்ஸிமம் 552 வரையுமே இருக்கலாம். இதில் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க, ஆங்கிலோ இந்தியன். இதே வந்து ராஜ்யசபா அப்படின்னா வந்து 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். கேட்பாங்க, குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையிலேருந்து எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து 12. இதே மக்களவையில் வந்து எத்தனை பேர் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து 2 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க. அந்த டிஃபரன்ஸை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த நீதித்துறை அப்படின்னா வந்து இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் அவங்களாம் வந்து நீதித்துறையின் கீழ் வந்து வருவாங்க. ஸோ நடுவண் அரசு வந்து 3 அங்கங்களை வந்து கொண்டது: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நம்ம பார்க்குறது வந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரோட இல்லம் வந்து புதுடெல்லி வந்து என்ன பேரில் சொல்கிறாங்க? ராஷ்டிரபதி பவன். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் வந்து உள்ளன. அங்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை வந்து அவர் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறாங்க. சிம்லாவில் உள்ள ரிட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள வந்து ராஷ்டிரபதி நிலையம் ஆகும். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது அப்படிங்க. ஒன்றில் 3 ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவரோட இல்லம் வந்து டெல்லியில் என்ன சொல்கிறாங்க? ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து சிம்லாவில் வந்து ரிட் கட்டிடம், ஹைதராபாத்தில் வந்து ராஷ்டிரபதி நிலையம். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து என்ன எந்தெந்த மாநிலங்கள் வந்து அதிக முறை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து கேரளாலையும் பஞ்சாப் மாநிலத்திலையும் தான் குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து அதிகமாக வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா வந்து 9 முறை எத்தனை ஆண்டுகள் கிடையாது, எத்தனை முறை பயன்படுத்தியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 9 முறை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை வந்து செயலாற்றுவார் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி எப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னா 1969 வந்து இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏரெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டது வந்து எந்த தலைமை நீதிபதி அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்துச்சு. அதுக்கான ஆன்சர் வந்து ஹிதயதுல்லா. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது வந்து அவரோட இடத்துல வந்து யார் குடியரசுத் தலைவராக வந்து பதவியை அவரோட பணிகளை மேற்கொள்வார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு 1969. ஹிதயதுல்லாங்கிற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார். 1969 எந்த தலைமை நீதிபதினா ஹிதயதுல்லா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கேஸ்டிங் ஓட், முடிவு வாக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்கு அளிக்கலாம். ஸோ வாக்கெடுப்பில் சமநிலையில் இருக்கும்போது மட்டும் துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம். அதுக்கான ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்க? விதி 100 சொல்கிறாங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை.
இது கூற்றுகளாகவும் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட் கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை, இது மாதிரியான கேள்விகள் தான் கூற்றுகள் அமையும் பார்த்துங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிகிள் நல்லா பார்த்துங்க. நிதி மசோதா அப்படின்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் அப்படிங்கிறாங்க. மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். ஸோ என்ன மெயின் என்ன நிதி மசோதா அப்படின்னா மக்களவை மட்டும்தான். மாநிலங்களவை அவ்வளோ அதிகாரம் கிடையாது. நிதி மசோதானா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், மாநிலங்களவையில் அதிகாரம் செய்ய முடியாது. ஸோ நமக்கான நீங்கள் நிதி மசோதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அதுக்கான அதிகாரம் கிடையாது. அவங்க 15 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த சட்டத்தை சட்டமாக்கிடுவாங்க. அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நிதி மசோதாவினை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன, இப்போ கூட நமக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 ப்ளஸ் பாண்டிச்சேரிக்கு 1 சேர்த்து தான் 40 உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்திலேருந்து அப்படின்னா 39 உறுப்பினர்கள் மக்களவைக்கு. இதே மாநிலங்களவைக்கு அப்படின்னா 18 உறுப்பினர்கள். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து இது ரொம்ப முக்கியம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படின்னா பிப்ரவரி டு மே, அதான் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இதே மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை அப்படிங்கிறாங்க. ஜூலை முதல் செப்டம்பர் வரை தான் மழைக்கால கூட்டத்தொடர். இதே குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். ஸோ நிதிநிலை கூட்டத்தொடர் அப்படின்னா பிப்ரவரி டு மே, மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டு டிசம்பர். அந்த மந்த்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். அடுத்து இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு வித் தேதியோட கேட்டிருந்தாங்க பார்த்துங்க. புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த ஆண்டு எந்த நாள் துவங்கப்பட்டது இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்னா 1950 ஜனவரி 28. எந்த அரசு சட்டம்னா இந்திய அரசு சட்டம் 1935 படி தான் தொடங்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். பாட சுருக்கம் எப்பவுமே ரீட் பண்ணிக்கோங்க. நடுவண் அரசாங்கம் அப்படின்னா 3 அங்கங்களை கொண்டது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களை நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. ஸோ நாடாளுமன்றம் அப்படின்னா 3 பகுதிகள். குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை. ஸோ மக்களவை என்ன சொல்லுவாங்க, லோக்சபா அப்படிம்பாங்க. மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படிம்பாங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. கேட்கலாம், நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படிங்கையில் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறாங்க. இவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக, இதை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கின்றாங்க. இதில் ரொம்ப முக்கியம் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் நிதியமைச்சர் இது மாதிரி சட்ட அமைச்சர்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் இடம்பெறுது. இந்த பாக்ஸ்லேருந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.